இந்த கம்பெனி ஏமாத்திடுவாங்க, மூடிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். இது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு சஜஷன் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அவங்களுக்கு இருந்திருக்கும்ல. ஸோ எல்லாமே நம்ம இதை கிளியர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், ஒரு டெக்னிக்கல் வேர்டு. ஏன்னா இங்க நான் கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் நான் பேசிதான் ஆகணும். கன்சியூமர் அப்படின்னா கன்சியூமர் தான் நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது வார்த்தைகள் வந்து என்னால மாத்த முடியாது. ஸோ வார்த்தைகள் டெக்னிக்கலா தான் இருக்கும். இருந்தாலும் என்னால எவ்வளவு எளிமையா உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ, என்னால அவ்வளவு ஈஸியா நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஈஸியா ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி புரிய வைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் டவுட்ஸ் எதா இருந்தால் நடுவில் இன்டர்ட் பண்ண வேணாம். டவுட் செஷன் அப்படின்றது எண்ட் ஆஃப் தி மீட்டிங்ல இருக்கும். இதன் பத்தின கேள்விகள் எல்லாமே நீங்க கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அப்ப நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா செஷன் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால அங்கங்க ஸ்டாப் பண்ண வேணாம். நான் செஷன் முடிச்சிடுறேன். எண்ட் ஆஃப் தி செஷன் டவுட் செஷன் இருக்கும். அதுல நம்ம கிளியர் பண்ணிப்போம். ஸோ நம்ம மீட்டிங்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல நம்ம எதை பத்தி புரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் 2021. சரிங்களா? அதாவது ஒரு பொருள் வாங்குறாரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னன்னாலும் ப்ரொடக்ஷன் வாங்குறவருக்கு கொடுக்குறாங்க. கன்சியூமர்னு யாரும் ஒரு கஸ்டமர். சரிங்களா? ஒரு பொருள் வாங்குறவருக்கு கவர்மெண்ட் என்னன்னாலாம் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதுல டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் அண்ட் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ற இ காமர்ஸ் கம்பெனிஸ் இவங்களுக்குள்ள சரிங்களா சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதை பத்தி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல இது எப்படி வந்து பரவிக்கிட்டு இருக்கு மீடியால அப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு லைவே காமிக்கிறேன் பாருங்களேன். நான் யூடியூபே போயிட்டு நான் எம்எல்எம் கம்பெனிஸ்ல வந்து நியூஸ் 2021 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். வர அந்த தம்ப்நெயில்லாம் கொஞ்சம் பாருங்களேன். மேண்டு இந்த பாருங்க, க்ளோஸ்டு, பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு மோடி ஏதோ டைரக்ட் செல்லிங் வந்து சொல்ற மாதிரியும் அவர் ஏதோ பேன் பண்ற மாதிரியும். கரெக்டுங்களா? ஏதோ கம்பெனி வெஸ்டீஜ் ஆம்பியெல்லாம் போட்டு பேசுறாங்க. பட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்பெனிஸை ரன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, நம்ம ஊர்ல இதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இது ரியாலிட்டி என்ன அப்படின்றத இப்ப நம்ம பிரேக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். ஏன்னா அது நம்ம எத்தனையோ பேர் ஒரு நெட்வொர்க்கரா இருந்து எத்தனையோ பேர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நெட்வொர்க்கிங்க வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணாதா, கவர்மெண்ட்குள்ள வராதா அப்படின்னு எத்தனையோ பேர் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது வந்து உண்மையா ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்க அதெல்லாம் வரவேற்கிறோம். நாங்க இதை பார்த்து பயப்படல. அதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் கண்ணில் நம்ம பட்டிருக்கோம். கரெக்டுங்களா? அதுவே நம்மளுக்கு லீகலா ரன் ஆகுதுன்றதுக்கான ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 2010ல தான் வந்து அப்ரூவல் ஆன ஒரு கம்பெனி. அதாவது இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்கே பண்ணலான்ற விஷயமே 2010ல நீங்க பண்ணிக்கோங்க, நாங்க ரெகுலேஷன்லாம் வரமாட்டோம், ஜஸ்ட் ஒரு டச் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததை பார்த்து இப்ப கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகி ரூல்ஸ் கொண்ட அளவுக்கு நம்மளும் வளர்ந்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். சரிங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் வந்து இப்ப கொண்டு வந்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஸ்டேட்டட் ஆன் 2016. 2016லயே இது எல்லாமே ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தாங்க. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் கைட்லைன்ஸா தான் கொண்டு வந்திருந்தாங்க. 2016ல கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்ட்ல என்ன பண்ணாங்க, 9th செப்டம்பர் 2016 ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்கு நான் கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க, ரெகுலேட்டிங் த பிசினஸ். ஒரு பிசினஸ நம்ம ரெகுலேட் பண்றதுக்காகவும் பிரிவென்டிங் ஃப்ராட், சரிங்களா, இந்த மாதிரி மக்களை ஏமாத்திடக்கூடாது, அந்த மாதிரி அதை பிரிவென்ட் பண்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப அந்த கைட்லைன்ஸை தான் ரூல்ஸா இப்ப மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதுனா கைட்லைன்ஸ், அதுனா ரூல்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மேபி நிறைய பேர் வீடியோல பார்த்து இருந்திருக்கலாம். நானும் யூடியூப்ல அப்துல் நபி அப்படின்ற ஒரு வீடியோல தான் இதுக்கான ஒரு கிளியர் டெஃபினேஷன் அவர் கொடுத்திருந்தாரு. அவர் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க. இப்போ லாக்டவுன் வந்துச்சு, கரெக்டுங்களா? கொரோனா வந்த டைம்ல என்ன பண்ணாங்க கவர்மெண்ட், எல்லாரும் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா, மாஸ்க் போடணும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, மாஸ்க் போடலைன்னா நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்களா? அந்த ஃபைன் கட்டணும் ஒரு இம்போஸ் பண்றாங்கல்ல, அது பேரு ரூல்ஸ். மாஸ்க் போடணும்ன்றதான் விஷயம்.
கைட்லைன்ஸ் அப்போ போட்டாலும் பிரச்சனை, போடலாம் ஒன்றும் இல்லை. ஆனா ரூல்ஸ்ன்றப்போ கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிக்க முடியுது உங்களால. இதுதான் ஒரு கைட்லைன்ஸுக்கும் ரூல்ஸுக்கும் இருக்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2016 ஒரு கம்பெனி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட் ஒரு கம்பெனி இப்படிலாம் இருக்கணும்ன்ற ரூல்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேற்பட்டு வர கம்பெனிஸ் இதெல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து இப்ப என்னென்ன ரூல்ஸ் வந்திருக்கு, அதை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ரூல்ஸ் இதை எங்க இருந்து நீங்க எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது ஓபன் டு சோர்ஸ் தான். நீங்க நெட்ல இருந்தே கூட எடுக்கலாம். ஸோ நெட்ல ஜஸ்ட் நீங்க போயிட்டு சர்ச் பண்றீங்க, இப்ப அந்த டைட்டிலே போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அது ஆன்லைன்லயே ஓபன் ஆகும். ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் டேட்டா தான் அது. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல் 2021 அப்படின்னு போய் நெட்ல சர்ச் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல் 2021 சர்ச் பண்ணீங்கன்னா கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட், இவங்க வச்சிருக்க அபிஷியல் வெப்சைட் இங்க இருக்கு பாருங்க, pib.gov.in. இது அவங்களோட அபிஷியல் வெப்சைட், கவர்மெண்டோட வெப்சைட். அதுல போனீங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த நோட்டிபிகேஷன் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல கொடுத்துருக்க இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக என்ன பண்ணிருக்கேன், சின்னதாக்கிக்கலாம்னு ஒரு ஸ்லைடா ரெடி பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இப்ப நாங்க சொல்ல போற இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க 90 டேஸ்க்குள்ள சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், அப்பதான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ், அதாவது ஓன் ப்ராடக்ட் வச்சு செல் பண்ற கம்பெனிஸ், இதுவும் இது கூடவே சேர்ந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகிற கம்பெனிஸ், ரெகுலர் டு டைரக்ட் செல்லிங். இந்த ஒரு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் 2020 வந்து வரலான்னு வந்ததை 21 தான் ரிலேட்டே பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷனை நீங்க வந்து 90 டேஸ்க்குள்ள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனிஸும் யாரு, டைரக்ட் செல்லிங் ஆஸ் வெல் அஸ் இந்த இ காமர்ஸ் கம்பெனிஸும் பிரமிட் ஸ்கீம் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ல ரன் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா சின்ன சின்னதா பின்னாடி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இத ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனியா ஒரு சூப்பர்வைசன் ஒன்று வச்சு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, இந்த என்டிட்டி எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கன்சியூமர், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் உள்ள கொண்டு வரணும், விருப்பம் இல்லாம வரக்கூடாது. அவங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்கு கன்சியூமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, தனக்கு விருப்பம் இருந்தால்தான் உள்ள வரணும், இல்லைன்னா வந்து யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் உங்க கம்பெனி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் பத்தி நான் பின்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது கண்டிப்பா இருக்கணும், டைரக்ட் செல்லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்திருந்த ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட், இனிஷியலா அதுதான் இருக்கும். இப்ப அவங்க போட்ட ரூல்ஸ் அது என்ன அப்படின்றத பார்ப்போம். என்னென்ன ரூல்ஸ்லாம் இதுல இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நம்மளுக்கு ரெகுலேட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? நம்ம ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கோம், பாத்திருக்கீங்களா? நம்ம பிளிப்சார்ட்ல ஓபன் பண்ணோடனே இப்படி ஒரு சர்டிபிகேட் ஒன்று வருதுங்களா? இது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அவங்க கேட்ட அந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, தெரியுதுங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கொடுத்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 உடைய சர்டிபிகேட்ல ரெகுலேட் ஆயிருக்கணும்ன்றாங்க. ஸோ நம்ம கம்பெனியோட சர்டிபிகேட் தான் ரெகுலேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். மினிமம் 1 பிசிக்கல் லொகேஷன் ஆஃபீஸ், அதாவது இந்தியாவுக்குள்ள, ஃபாரின்லாம் கிடையாது, இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆஃபீஸ் ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம வச்சிருக்க எல்லா ஆஃபீஸும் இந்தியாக்குள்ள தான் இருக்குது, எதுவுமே வெளியில கிடையாது. ஹெட் ஆஃபீஸே நம்மளது குரோம்பேட்டை தான். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. செல்லர், அதாவது இதுல வந்து யார செல்லர்னு மென்ஷன் பண்றாங்கன்னா நம்மள மாதிரி லீடர்ஸ் இன்க்ளூடட். ஏன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் படி செல்லர்னா நம்மள மாதிரி ஆட்களும் சேர்த்துதான் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இருக்கணும், ஐடென்டி கார்ட்ஸ் இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இல்ல நம்ம வாங்கிட்டு தானே எழுதி போடுறோம், ஆதார் கார்டு இல்லாம யாருக்கும் போட்டது கிடையாது. கரெக்டுங்களா? இதெல்லாம் பாருங்க ரூல்ஸ்ல இருக்குது. நம்ம ஒருத்தட்ட போய் என்ட்ரி எடுக்கும் போது ஆதார் கார்டு கொடுங்க, நான் ஒரு கேள்வி கேட்கறாரு பாத்தீங்களா, நான் ஏன் தரணும் அப்படின்றாருல. ஏன் தரணும்னா கவர்மெண்ட் கேட்கறான், நான் கொடுத்துதான் ஆகணும். ஸோ இது எல்லாமே ரூல்ஸ்ல இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்றோமா? ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் வாங்கி தான் பண்றாங்க, ஆதார் ப்ரூஃப் வச்சு தான் பண்றாங்க. அது என்ன சார் ஐடி கார்டு? நம்மளுக்கு ஐடி கார்டு இருக்கு, அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க வெல் அண்ட் குட். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத சின்னதா ஒரு என்னால முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்சஸ் இந்தியா வெப்சைட்
கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்க பாருங்க, இல்லாதவங்க மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், இல்ல சப்போர்ட் ஆப்ல கூட சேம் ப்ராக்ரஸ் தான், இதுதான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல போய் லாகின் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? லாகின் பண்ணும்போது என்ன கேட்கும், ஐடி நம்பர், பாஸ்வேர்ட் எல்லாமே கேட்கும். லாகின் பண்ணும்போது நம்மளுடைய மெம்பர்ஷிப் போர்ட்டல் நார்மலா போக தெரியும். கரெக்ட்டுங்களா? உள்ள போன என்ன வரும், டேஷ்போர்டு வரும், நம்மளோட டிஸ்கவுண்ட் போனஸ். இப்ப நான் என்னோட ஐடிக்குள்ள போயிருக்கேன், என் பேர் அங்க இருக்கும், என் ஐடிக்குள்ள என்னோட போனஸ் என் வேலட்ல அதில் காமிக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த சப் வேலட் கீழே பாருங்களேன், டவுன்லோட் ஐடி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதா? அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஐடி நம்பர் போட்டு நம்ம பேர் போட்டு ஒரு ஐடி கார்டு அதுல வரும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே போதும், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பாருங்க, டவுன்லோட் ஆயிருச்சு. இது ஓபன் பண்ண அப்படின்னா என்னோட பேர் போட்டு என் ஐடி நம்பர் போட்டு எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனி மூலயமா எனக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் கம்பெனி அட்ரஸ். கரெக்டுங்களா? என் பேர் வந்துருச்சுங்களா, அதுல என் ஐடி நம்பர் வந்துருச்சுங்களா? இதுதான் நம்ம கம்பெனியில் நம்ம கொடுக்குற ஐடி கார்டு. இது நீங்க பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், இல்ல இது தனியா கூட போன்ல கூட காமிச்சிக்கலாம். ஸோ நம்ம கம்பெனில அது ஏற்கனவே இருக்கு, அதை புதுசா கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் அதுல கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், லாகின் பண்ணேன், மெம்பர்ஷிப் போர்ட்டலுக்குள்ள போனேன், டவுன்லோட் ஐடி கார்டுன்னு கொடுத்து ஐடி கார்டு வந்துருச்சு. கரெக்டுங்களா? இவ்வளவு தானே. ஸோ நம்ம கம்பெனி ஆல்ரெடி அந்த ரூல்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். 4th ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ஜாயினிங் ஃபீஸ். இதை நான் சொன்னப்போ சில பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, யாரும் ஃப்ரீயா என்ட்ரி தரது இல்லையே, 3500 ரூபாய் கட்டினா தானே உள்ள விடுறீங்க அப்படின்னாங்க. கரெக்ட் தான். அதாவது இங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, மெம்பர்ஷிப்புக்கு ஃபீஸ் இருக்கக்கூடாதுன்னு மீன் பண்றாங்க, ஜாயின் பண்றதுக்கு. கரெக்டுங்களா? அதாவது ஒரு 100 ரூபாய் கட்டினாதான் ஒரு மெம்பர்ஷிப் உங்களுக்கு, அதுக்கு மேற்பட்டு என்ன வேணா வாங்கிக்கோங்க, இப்படி வச்சாதான் ஜாயினிங் ஃபீஸ். நம்மளதுல மெம்பர்ஷிப் ஃப்ரீ தான், பிளானுக்கு தானே காசு கட்டுறோம். கொடுக்குற 1 ரூபாய்னாலும் அதுக்கான ரிட்டர்ன் உடனே கையில கிடைச்சிருது இல்ல. என்ன பண்றாங்க, கொடுக்குற பணத்துக்கு பொருளோ சர்வீஸோ உடனே திருப்பி கொடுத்துட்றாங்களா? 3500 ரூபாய் கட்டினா கூட உடனே 10,500 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்றாங்கல்ல. ஸோ நம்மளதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. நம்ம பிசினஸ் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் தான். நான் பணம் கட்டுறேனே அப்படின்னு யாராவது கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அவங்களுக்கு கஸ்டமர்னா என்னன்றதை கிளியர் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒரு பணம் ஒண்ணு போடுவேன், கீழே பிசினஸ் நடந்துச்சுன்னா தான் அந்த பணம் எனக்கு திருப்பி கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கஸ்டமர்னா யாரு, பணம் ஒண்ணு கொடுத்தாருன்னா அதுக்கான பொருளோ சர்வீஸோ உடனே வாங்கிப்பார், இதுதானே கஸ்டமர். இதுல வரவங்க எல்லாருமே ஒரு கஸ்டமரா தான் வருவோமே தவிர்த்து யாரும் இங்க இன்வெஸ்ட் பண்ணிலாம் வரல. ஏன்னா சில பேர் கேட்ட கேள்வி, உங்க கம்பெனிக்கு நான் ஏன் சார் பணம் கட்டணும், நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணி உங்க கம்பெனி வளர்த்துடணும்லாம் கேட்டவங்க இருக்கிறாங்க. நம்ம யாரும் இங்க இன்வெஸ்ட் பண்ணல, வி ஆர் ஜஸ்ட் அ கஸ்டமர் ஃபார் த கம்பெனி. ஒரு 3500 ரூபாய் கட்டினா 10,500 ரூபாய் கூப்பன், 6,500 ரூபாய் போட்டா 5,000 ரூபாய்க்கு பொருள், 3,500 ரூபாய் கூப்பன், எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் கிடைச்சிருதே. பிசினஸ் பண்ணாதான் உங்களுக்கு பொருள் தருவோம்னு சொல்றாங்களா? ஸோ நம்மளுக்கு ஜாயினிங் ஃபீஸ்ன்றது கிடையாது, ரொம்ப கிளியரா இருங்க. அண்ட் அடுத்த ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்குற ப்ராடக்ட் நம்ம திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குறோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2019 ஆக்ட் படி சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ரொம்ப டீட்டெயிலா போக தேவையில்ல. அந்த லீகல் மெட்ராலஜி ஆக்ட் அப்படின்னா சின்னதா என்னன்னு சொல்றோம் பாருங்க, ஒரு பொருள் என்ன விலைக்கு விற்கணும், என்ன விலைக்கு அதை வாங்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கணும், என்னென்ன பொருள்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், இவ்வளவு குவான்டிட்டி இருக்கணும், அதாவது ஒரு 10 கிராம் ஒரு விஷயம் அப்படின்னா இவ்வளவு ரேட்டுக்கு தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி சில ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் இந்த லீகல் மெட்ராலஜி ஆக்ட்ல வர ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது, வி டோன்ட் மேனுஃபேக்சர் ஒன் ப்ராடக்ட், நம்ம எந்த பொருளையும் தயாரிக்கவில்லை, எல்லாமே டைப் தான். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் மீன் பண்றேன். மெட்ராலஜி ஆக்ட் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு சோப்பு ஒண்ணு எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ள சோப்பு இருக்குல்ல. நான் ஒரு சோப்பை வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபான்னு விற்க கூடாது, அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நான் என்ன பண்ணணும், என் பிரைஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி விற்கணும். ஸோ இந்த மாதிரி வர விஷயங்கள், இதுக்கான வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட், நான் கொடுக்குற பணத்துக்கு திரும்பி வர பொருளுக்கு வேல்யூ இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரொவைட் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ஆன் சர்டிஃபைடு வெப்சைட். அதாவது என்ன இருக்கணும், வெப்சைட், சர்டிஃபைடு வெப்சைட்ல நம்ம நேமு, கம்பெனியோடைய நேமு, அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் ஐடி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுனா சர்டிஃபைடு வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கொஞ்சம் பர்சனல் டீடைல்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்க வெப்சைட்லாம் கண்டிப்பா சர்டிஃபைடு வெப்சைட்டா தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஐடி மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வெப்சைட் வந்து சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆக்சிஸ் இந்தியா வெப்சைட் சர்டிஃபை பண்ணியிருக்காங்களா, அதை எப்படி செக் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற வெப்சைட்குள்ள நான் போறேன். போகும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, போன்ல வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்னதா தான் தெரியும். மேல அந்த சர்ச் பார் பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு லாக் மாதிரி ஒரு பட்டன் காமிக்குதுங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. அந்த லாக்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனி எந்த இதுல வந்து சர்டிஃபை ஆயிருக்கு அப்படின்றத காமிக்கும். இதுதான் கம்பெனியோடைய வெப்சைட்டோட சர்டிபிகேட். இது வேலிடிட்டி பாருங்க, மார்ச் 2021 இருந்து பிப்ரவரி 2022 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 20 to 25 days இருக்குது. ஸோ ரினியூவல் நடக்கனாக்க உங்களுக்கு டேட் மாறிக்கிட்டே வரும். ஸோ நம்ம வெப்சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ சர்டிஃபைடு வெப்சைட், அதை கிளியரா புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இமெயில் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும். என்ன இருக்கு, எடுத்த உடனே நம்மளுக்கு போன் நம்பர் இமெயில் அட்ரஸ் தான் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல போனீங்க அப்படின்னா அட்ரஸ் உட்பட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்பர் 303 செகண்ட் ஃப்ளோர் ஜிஎஸ்டி ரோட் குரோம்பேட், இதுதான் அட்ரஸ் நமக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வெப்சைட்ல ரொம்பவே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ரூல்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அண்ட் 7th ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமிட் ஸ்கீம்ல ரன் ஆகக்கூடாது, மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ல ரன் ஆகக்கூடாது. நிறைய பேர் இதுலதான் வந்து டவுட் நிறைய பேர் கேட்டீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மீன் பண்ற அந்த பிரமிட் ஸ்கீம் அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் விஷயம் நம்ம பண்றது எல்லாமே வந்து பார்த்தா பிரமிட் மாதிரி தான் தெரியும். இப்ப ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துறாருன்னா ஒரு சேர்மன் ஒரு நபர், ஒரு பிரின்சிபல் ஒரு நபர், கீழே ஏஹெச்எம் எத்தனை பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. அது எப்படி போகுது ஸ்ட்ரக்சர், பிரமிடா தானே போகுது. ஒரு ஆபீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு மேனேஜர் எத்தனை பேர் இருப்பாரு, கீழே சூப்பர்வைசர் எத்தனை பேர் இருப்பாங்க, அவருக்கு கீழே ஒர்க் பண்ற லேபர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. அது பிரமிட் மாதிரி தானே போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பேன் பண்ண பிரமிட் ஸ்கீம் என்ன, நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரக்சர் என்னன்றத புரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். லெஃப்ட்ல இருக்கிறத பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். அது என்ன நடக்குது பாருங்களேன். நீங்க எனக்கு ஒரு $100 கொடுங்க, நீங்க ஒரு 10 பேர் $100 போட வைங்க. ஸோ அவங்க 10 பேர் போடும் போது உங்களுக்கு நான் $100 அனுப்புறேன். வெறும் பணம் மட்டும் பொருளே இருக்காது. நோ ப்ராடக்ட் ஜஸ்ட் மணி. இதுதான் கிளியர்லி பிரமிட் ஸ்கீம், இதுதான் இல்லீகல். கிளியருங்களா? அவங்க இல்லீகல் சொன்ன என்ன பிசினஸ், மணி சர்க்குலேஷன். கீழே வர்றவங்கள்ட்ட பணத்தை வாங்கி மேல இருக்கவங்களுக்கு பிரிச்சு தர்றது, இதுதான் இல்லீகல், பேன் பண்ணிருக்காங்க. தவிர்த்து நம்ம பண்றது அப்படியே ரைட்ல இருக்கு பாருங்களேன். ஒரு அமௌண்ட் ஒன்று கட்டுறோம், எதுக்காக, ஒரு ஸ்டார்டர் கிட்டுக்காக கட்டுறோம். கொடுத்த பணத்துக்கு உடனே பொருள் வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரிஞ்சவங்களுக்கு நல்லதுன்னா போய் சொல்ல போறோம். இதுல தப்பு இருக்குது. எல்ஜி பெருங்காயம் எம்ஆர்பி $80, ஆப்ல வாங்கினா $70 சொல்றேன். எங்க வாங்குவான் என் ஃப்ரெண்டு, எங்க விலை கம்மியா இருக்கோ அங்கதான் வாங்குறோம். இதை நான் ஃப்ரெண்ட சொல்றேன், அவருக்கு ஒரு $10 லாபம் தானே, இதுல என்ன தப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்த நான் போய் சொல்றேன் அப்படிங்கிறப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் என்ன பண்றாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும் போது அதுல இருந்து இவருக்கு ஒரு இன்கம். ஸோ கீழே என்ன பண்ணுது, ப்ராடக்ட் கொடுக்குற பணத்துக்கு திரும்பி பொருளாக தான் வருது. ஸோ இன்டைரக்டா ப்ராடக்ட் செல் ஆயிருது. ஸோ நம்ம அதுக்கு சம்பாதிச்சிடுறோம். ஸோ இது மற்றவங்க ரெக்ரூட் பண்ணும் போது டவுன்லைன்ட்ட சில கட்டு வர ஆரம்பிக்கும், நம்மளுக்கு என்ன பண்ணு இன்கம் வருது. ஸோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், கஸ்டமரும் ஹாப்பியா இருப்பாங்க, நல்ல ஒரு டீம் டெவலப் ஆகும். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்குது. அந்த பிரமிடுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இங்க மணியை சர்க்குலேட் பண்ணல, கொடுக்குற பணத்துக்கு சேல்ஸ் நடக்குது, சேல்ஸ்ல வர ப்ராஃபிட்டை தான் பிரிச்சு இன்கமா தரோம். கீழே வரவங்கள்ட்ட பணத்தை வாங்கி மேல வரவங்களுக்கு பிரிச்சு தரல. இதுதான் ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் லாஸ்ட் ஒன், இது வந்து பாத்தீங்கன்னா இது ரூல்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு ஒரு ட்ரைனிங் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் இப்படிதான்ப்பா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுடேட் ஃப்ரம் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை தாண்டி சில விஷயங்கள் ஆட் ஆன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கன்சியூமரோட பெர்மிசஸ்க்கு ஒரு ஐடி கார்டு இல்லாம போகக்கூடாது, அப்பாயின்மெண்ட் வாங்காம போவாதீங்க அப்படின்றாங்க. நம்மளும் ட்ரைனிங்ல தானே சொல்லித்தரோம், டூல் கிட் இல்லாம கை வீசிட்டு போவாதீங்க, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போங்க, இதுதான் கவர்மெண்ட்டும் சொல்லுது. இப்போ நாங்க சொல்றது மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டாங்க போல. ஸோ ஒரு கன்சியூமர் பெர்மிசஸ்னா நம்ம ப்ராஸ்பெக்ட்னு எடுத்துக்கலாம். கீழே பேசுற நம்ம டவுன்லைன், அவங்கள்ட்ட பெர்மிசஸ் அப்படின்னா வீடு இல்லை அவங்க இருக்க இடம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறப்போ ப்ராப்பரான ஒரு ஐடென்டி கார்டோ ஒரு அப்பாயின்மெண்ட்டோ வாங்காம போவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியால அப்ரூவ் பண்ணப்படாத விஷயங்களை நீங்க பேசக்கூடாது. அதாவது எந்த ஒரு கேரண்டி ஆர் ப்ராமிஸ் கம்பெனில வராததை பேசாதீங்க அப்படின்றாங்க. அது நம்ம நார்மலா பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே கூட ஒரு வாட்டி ஒரு போஸ்ட் ஒன்று வந்தது கரெக்டுங்களா, நம்ம பிசினஸ்ல சூரி ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்திருந்தது. உடனே வித்தின் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணாங்க, அது எப்போ நம்ம டைரக்டர் தெரிய வந்ததோ உடனே விஜய் சார் என்ன பண்ணாரு, இதெல்லாம் பொய் இல்ல, அது எப்படியே தெரியாம வந்துருச்சு போல, ஷேர் பண்ணாதீங்க, நம்ம என்னைக்கும் உண்மையா தான் இருக்கணும்னு சொன்னாருங்களா. அததான் இவங்க மீன் பண்றாங்க. அப்ரூவ் பண்ணாத விஷயத்த பேச வேணாம். அதே மாதிரி அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான், நமக்கு சூட் ஆகாது. என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து அவர் பணம் கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில டைரக்ட் செல்லர் ஆல்ரெடி சில நெட்வொர்க்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாம்பிள்ஸ் நாங்க தரப்போ வந்த புதுசுல என்னன்னா, நாங்க தான் சாம்பிள பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது 2013க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாம்பிளுக்கு பணம் தரக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதான் இப்போ ரூலா கொடுத்துருக்காங்க. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு கன்சியூமர் வந்து பணம் கொடுக்க கூடாது அப்படின்றத தாண்டி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆத்தரைஸ்டு விஷயங்கள் மட்டும்தான் சொல்லணும் இன் பர்பஸ் ஆஃப் சேல். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இஷ்டத்துக்கு எடுத்து விடக்கூடாது அப்படின்றாங்க. சிம்பிளா சொன்னா இவ்வளவுதான். இது அப்படியாயிரும், இது இப்படியாயிரும். நம்ம பிசினஸ்லயே கூட சில பேர் பேசுறப்ப கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்ன நம்பி 1 லட்சம் மட்டும் போடு, ஒரு 2 மாசத்துல உனக்கு 10 லட்சம் எடுத்து தரேன்னு பேசினவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன இருக்கோ அதை பேசுங்க. அது இன்னைக்கு காலைல 7 o'clock, சாரி ஆக்சுவலா 6:30 மீட்டிங்ல தனிகைகள் சார் சூப்பரா சொன்னாரு. யாருத்துக்கும் நீங்க பொறுப்பு எடுத்துக்க வேணாம். அவனுக்கு தேவையா அவன் பண்ணுவான், கூட நின்று ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க, அவன் பணத்தை கூட நான் பாத்துக்கிறேன்னா சொன்னாதுன்னு சார் சொன்னார் இல்லைங்களா. நம்ம கொடுக்குற ட்ரைனிங்க கவர்மெண்ட் ரூலா கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது பெரிய விஷயம் இல்லை. ஸோ சுத்தி பார்த்தோம்னா இவ்வளவுதான் மொத்தத்துக்கே இருக்குது. ஒரு ரூல்ஸ், ஒரு 8 ரூல் பார்த்தோம், அதுதான் முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட் வச்சிருக்க கம்பெனிஸ் தான் அப்ரூவ் ஆயிடுச்சு தவிர்த்து நமக்கு எதுவும் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இல்லை. ஸோ இதுல என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் நல்லா கான்பிடென்டா தைரியமா பண்ணுங்க. கவர்மெண்ட்லாம் இப்போ உள்ள இறங்கி நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நான் பாக்குறது. ஸோ இதுக்கு மேலேயும் உங்க கம்பெனி ஏமாத்திரும், இழுத்து மூட்டு போயிடுவாங்க, ஏமாத்தி போயிடும், சொல்றோம் சொல்லட்டும், நான் சம்பாதிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு போட்டுமே. நல்லா கான்பிடென்டா பண்ணுங்க, சந்தோஷமா earn பண்ணலாம். என்ஜாய் அண்ட் earn தி பிசினஸ். நம்ம எம்டி சார் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எல்லாம் சந்தோஷமா சம்பாதிங்க. ஏன்னா இதுல என்ன கஷ்டம் இருக்கு பேசுறதுக்கு பிசினஸ்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா ஜாலியா earn பண்ண முடியுமோ பிசினஸ் ஒரு கான்பிடென்டோட இனிமேற்பட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா பிசினஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரோட கனவும் நினைவாகணும். இதுக்கான ஒரு பெஸ்ட் விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே சொன்ன விஷயங்கள் என்னால எவ்வளவு தூரம் உங்களுக்கு எளிமையா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேற்பட்டு யாருக்கால் கேள்வி ஏதாவது இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அன்மியூட் ஆப்ஷன் தருவாங்க, நீங்க உங்க கொஸ்டின்ஸை கேட்கலாம். யாரா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேற்பட்டு யாராவது டவுட் இருந்தால் மற்றவங்கள்ட்டும் ஃபோன் பண்ணி எனக்கு கூட ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, இன்னும் கிளியரா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இதுக்கு மேல டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நம்ம செஷனை கேட்டதுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் செஷன்லயோ இல்ல அடுத்த ஒரு லெவல்லையோ கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். ஸோ செஷனுக்கு ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்கும் பெரிய பிக் தேங்க்ஸ். சிஇடிஸ்ல இருந்து, இடிஸ்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து எல்லாம் ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய மீட்டிங்ஸ் இது மாதிரி பண்ணுவோம், இன்னும் நிறையாவும் பேசுவோம் இதை பத்தி. எல்லாம் சின்ன சின்னதா ஷார்ட்டாகவும் சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்தா வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, இதை பத்தியும் பேசுவோம். ஸோ இந்த வாய்ப்பு இந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு கொடுத்த என்னோட அப்ளைன் மிஸ்டர் ரவி அஜித் சார் அண்ட் ஃபேமிலி, அம்பிகா மேம், பாலா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். ஸோ இத்தனை பேருக்கு எனக்கு தெரியுது, இத்தனை விஷயம் வருதுன்னா அவங்க இல்லாம நான் இல்லை. ஸோ தேங்க்யூ.